ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் டு ஷோ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான 2 டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஸ்வீட்டு, ஒன் காரம். இப்போ நான் ஃபஸ்ட் ஐட்டம்ஸு ப்ரெட் அல்வா தான் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பவுனு மில்க் ப்ரெட் எடுத்துன்னு நான் ஒரு பேக்கெட்டு மில்க் ப்ரெட்டு அதை எடுத்து நம்ம 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கு நான் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போடலாம். நெய் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லை நெய்னா போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கேன். போட்டு எல்லா ப்ரெட் சைஸ்லும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 2 சைடும் தீ வைக்கிறது வேணால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட் அல்வாவில் நான் பால் ஊற்றலை. பால் ஊற்றினா அது ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்லானாக்கா நான் வெறும் சக்கரை தண்ணி இது பண்ணியிருக்கேன். பாலில் பண்ணல, சக்கரை தண்ணியில் பண்ணியிருக்கேன். இப்போ 2 சைடும் மாற்றி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ப்ரெட்டும் நான் ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வேறு பேனில் ஒரு பவுண்ட் ப்ரெட்டுக்கு நான் 200 கிராம் சக்கரை போடுறேன். உங்களுக்கு அது ஸ்வீட் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. 200 கிராம் சக்கரை, இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன் சக்கரை பாகு வர்றதுக்கு. இப்போ இது நல்லா அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சக்கரை கறிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ சக்கரை கறிகிற வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு கறியை வச்சுக்கோங்க. ஏன்னா அது இதுவாகிடும், நல்லா தீஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கறியணும். அது நல்லா பொங்கி நுரையா வரும். பொங்கி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கறியுது. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ப்ரெட் அதில் போடலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரெட் நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு பால் வேணும், நீங்கள் இந்த டைமில் பால் ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மி பண்ணிட்டு பால் ஊற்றிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். அந்த பால் ஊற்றல. இந்த டைமில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அது கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை போட்டுக்கலாம். அது நான் நெட்டுக்கில் கட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ப்ரெட் அல்வா ரெடி. நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கார ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். காரம் தான் செய்ய போகிறேன். இது ரவையில் செய்கிற ஸ்நாக்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு தரலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு மீடியம் ரவை எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு கப்பு மீடியம் ரவை எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிட்டு ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது மாவு. ரவை மாதிரி வந்து நைஸாக உங்களுக்கு பவுட்ரு மாதிரி இருக்கும். ரவை பவுட்ரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு அரை ஸ்பூனு அஜ்வாயின், ஓமம் 2 அதில் போட்டிருக்கேன். அப்புறமா டேஸ்ட் தகுந்த மாதிரி உப்பு, ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி தெளித்து பெசினோம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பேசுங்க. ரவை அப்புறமா தண்ணி இசுத்துக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தெளித்து பெசிங்க. பெசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா சாஃப்டாகும் மாவு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு 2 ட்ராப்பு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. அது ரவை நல்லா ஊறட்டும். அப்போ மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு எடுத்த மாவு இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் இங்கே ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு, ரொம்ப டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்.
நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு கை கொட்டாது, நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு சப்பாத்தி மாவு தேய்க்கிற அளவுக்கு நமக்கு வரணும். பாருங்கள், இந்த துப்பு போதும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அதில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்க்கலாம். ரொம்ப மோட்டாவும் வேண்டாம், ரொம்ப மெலிசும் வேண்டாம், மீடியம் இதுக்கு நம்ம நல்லா தேய்க்கலாம். நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். இப்படி நம்ம தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டை வச்சு. இந்த இதுக்கு போதும். நம்ம இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம அது மேலே ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் மாவு போடலாம். மாவு தூவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைடில் அந்த சைடில் ஃபோல்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு நல்லா லேயராக வரும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது. ஒன் மேலே ஒன் போட்டு தினியும் கொஞ்சம் நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கலாம், அது ஒட்டுற மாதிரி. நல்லா ஸ்கொயராக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கத்தி எடுத்து. இங்கே ஃபிங்கர் சிப் சைஸு மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண கூட அது ஒடியாது, நல்லாயிருக்கும். கட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு ரொம்ப மோட்டாவே இல்லை, ரொம்ப மெலிசாவே இல்லை, அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மள வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு பிறகு இப்போ நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடும் மாறி மாறி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீய வைக்காதீங்க, கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். நீங்கள் பசங்களுக்கு வெளியே வாங்கி தராமல் வீட்டிலே இந்த ஐட்டம்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் 15 days வச்சு சாப்பிட்டா கூட ஒன்றாகாது. உங்களுக்கு நான் செஞ்ச 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக உங்களுக்கு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ரவியில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. Thank you.